எஸ்ஏஆர் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் நிகழ்ந்து வருகின்ற நிலையில் இது குறித்து நம்மிடையே விளக்குவதற்காக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நம்மிடையே இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தளவு எஸ்ஏஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் ஆகிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நம்ம கடந்து வந்துட்டோம் சார். ஏன்னா நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து இப்போ டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஒரு 15 டேஸில் களம் நிலவரம் வந்து எஸ்ஏஆரை பொறுத்தளவுக்கு என்னவாக இருக்கிறது சார் நீங்கள் போய் பார்த்தது? அதாவது புள்ளி விவரம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா தினம் தினம் புது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. இது 4ஆம் தேதி ஆரம்பிச்சது. எனக்கு வந்து 10ஆம் தேதி வரைக்கும் வெறும் 27% தான் ஃபார்மை பிரிண்ட் பண்ணி பிஎல்ஓக்கே கொடுத்துருந்தாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திடீர்னு போன வாரம் பார்த்தா சொல்கிறாங்க அந்த 27% 78% 80% ஆயிடுச்சுன்றாங்க. இப்போ சொல்கிறாங்க 95ன்னு. அப்போ முதல் 6 நாளில் கால்வாசி, அடுத்த 6 நாளில் 50%, அடுத்த 3 நாளில் 8%, இந்த மாதிரி 10%, ஏதோ ஒரு கணக்கு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சப்போஸிங் நம்ம ஒரு பூத்தில் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 பேர்னா 1000 ஃபார்ம், அதாவது 30/9/2024. இந்த 1000 ஃபார்மை ஒரே நபர், ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் தான் பிஎல்ஓ, ஒரே நபர் 1000 ஃபார்மை வீடு வீடாக போய் வாக்காளர்கிட்ட கொடுக்கணுன்றது தான் அவங்களுடைய கடமை. கொடுத்து அவங்க நிரப்பி யாரெல்லாம் 2005 பட்டியலில் இருந்தாங்களோ அவங்க வெறும் ஃபோட்டோவும் கையெழுத்தும், யாரெல்லாம் அதுக்கு மேலே இருக்காங்களோ அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கூடுதல் ஆதாரம், அதோடைய ஃபோட்டோ காப்பி, அதெல்லாம் சேர்த்து இணைத்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் சாத்தியமாக ஒரே நபரால்? கேள்வி. உறுதியாக 94% போய் பார்த்துருக்க முடியாது. 94% 940 நபர்களை ஒரே ஒரு அரசு ஊழியர், ஏற்கனவே நாள் பூரா வேறு பணி செய்கிறவர்கள், அதற்கு பிறகு வந்து இவங்க வீடு வீடாக தேடி பண்ணணும். இது சாத்தியமே இல்லை. அதனால்தான் 10-12க்கு மேலே சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு பலருடைய ஆலோசனை உட்பட்டு இது முகாம் நடத்தாமல் இது முடிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் இப்போ 18ஆம் தேதியிலேருந்து என் தொகுதியை பொறுத்த வரைக்கும், எனக்கு வேறு எங்கேன்னு சொல்ல தெரியல, என் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முகாம் நடத்துது அரசாங்கம் பிஎல்ஓக்களை வச்சு. அங்கேயும் நான் சொல்கிறேன், நாங்கள் கூட போய் எங்கள் நிர்வாகிகள்லாம் கூட போய் உதவி செய்யலைன்னா உறுதியாக அங்கேயும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு முகாம் நடத்தினா ஒரு பூத்துக்கு ஒரு இடம், அந்த பூத்தில் 1000 ஓட்டுனா சுமார் 350 வீடு, 350 குடும்பம். அவங்கெல்லாம் வேலைக்கு போகாமல் இங்கே வரணும், இல்லை வேலையில் ஒரு மணி நேரம் லீவ் கேட்டு இங்கே வரணும். வரும்போது ஆவணத்தை எடுத்துகிட்டு வரணும், என்னான்னு ஏற்கனவே தெரியணும். ஏதோ மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு தேர்தல் ஆணையம் கொடுத்த மாதிரி தெரில. பிஎல்ஓக்கே தேவையான பயிற்சி கொடுக்கலன்னா பொதுமக்களுக்கு என்ன பண்ணாங்க? இதை வந்து ஃபில் பண்ணி திருப்பி கொடுக்கணும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி கொடுத்த ஃபார்மோடைய எண்ணிக்கை இன்றைக்கி கூட சராசரி 10%, 12% தான் இருக்குது. அப்போனா இப்போ ஏற்கனவே இன்றைக்கி 20ஆம் தேதி, பாதி மாதம் போயிடுச்சு. பாதி மாதத்தில் வெறும் 10% தான் திரும்பி வந்திருக்கு. அதனால் ஒரே நபரை வச்சு இத்தனை குடும்பத்துக்கு, இத்தனை வாக்காளருக்கு இவ்வளோ பண்ணுறது சாத்தியமாக இவ்வளோ குறுகிய நேரத்தில் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியது. இப்போ நீங்கள் ஒரு முகாம் போடுறதுனால வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறேன். அதாவது முகாம்னா பூத் எங்கே இருக்கோ அதே இடத்துல முகாம் போடுறாங்க. அப்போனா அந்த வீட்டிலேருந்து தான் வர்றாங்கன்னு இவங்க நினைக்கணும். யூஸ்வலாக நீங்கள் வந்து மதுரை விட்டு சேலம் போயிட்டீங்கன்னா சேலத்துலேருந்து முகாமுக்கு வர்றது கம்மி. ஒருவேளை இந்த வீட்டிலேருந்து அந்த வீடோ, இந்த தெருவுலேருந்து அந்த தெருவோ, இல்லை மிஞ்சி போனால் இந்த இப்போ காலனியை இடித்து கட்டுறாங்க அரசாங்கம், அதனால் நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்கீங்க, இல்லை அடுத்த பகுதியில் இருக்கீங்க, தெரிஞ்சுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு பண்ணலாமே தவிர, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி. ஆக்சுவலாக இவங்க இன்னும் அதே அட்ரஸில் அதே நபர்கள் ஷிஃப்டிங் இல்லாமல் இருக்காங்களான்னு தெரியறதுக்காகவே செய்யக்கூடிய பணியை எப்படி முகாம் போட்டு செய்ய முடியும்? ஏன்னா முகாம்னா உங்கள் டெஸ்க்குக்கு வர்றாங்க. அப்போ நான் சொல்கிறேன், முகாம் போடாமல் செய்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு நபர் 350, இப்போ சிந்திச்சு பார்ப்போம். ஒரு நபர் ஒரு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பணி செய்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ 30 நாளில் 60 மணி நேரம் இருக்குது. அதாவது சனி ஞாயிறு எல்லாம் உட்பட்டு அது 2 மணி நேரம் ஜாஸ்தி. 60 மணி நேரத்தில் 350 வீடுக்கு போகணும். ஒவ்வொரு வீடுக்கு போகும்போதும் அவங்க அங்கே இருக்கணும்.
அவங்க இருக்கவங்க உடனே கையில் ஃபோட்டோ விண்ணப்பம் பண்ணுற அந்த ஆதாரம் எல்லாம் வச்சுருக்கணும். உடனே அதை அவங்க ஜெராக்ஸ் எடுத்து இல்லை ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் சாத்தியமா? எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் சாத்தியமில்லை. இப்போ 2002-2005 இருக்கக்கூடிய அந்த ஓட்டர் லிஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. நான் இருக்கோம் இல்லை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தளவு, உங்கள் தொகுதியை பொறுத்தளவுக்கு அது அந்த கள நிலவரம் எப்படி சார் இருக்குது நீ இப்போ ஆய்வு செய்தது? 2002ம் 2005ம் என்ன வித்தியாசம்? இன்றைக்கி 2006 தான் தேர்தல், அதுவும் மே மாதத்தில். இவங்க 2005 மேலேயும் என்னமோ வெளியிட்டாங்க இந்த பட்டியல். அதே மாதிரி 2001 தேர்தல் முடிஞ்சு 2002 வெளியிடப்பட்ட பட்டியல். அடுத்தாப்பில் 2004 தான் பாராளுமன்ற தேர்தல் வந்தது. எனவே தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன் இல்லை பல ஆண்டுகளுக்கு முன், சில ஆண்டுகளுக்கு முன் ஏற்கனவே இந்த முயற்சியெல்லாம் எடுக்கப்பட்டு தீர்த்தம். இப்போ என்ன கவலைன்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் போன 2021 உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி 25 போல் தேர்தல் அறிக்கை வரப்போகுது. இப்போ தேர்தல் அறிக்கை வந்த பிறகு ஓட்டர் லிஸ்ட்டை இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இறுதி பட்டியல் மிஞ்சி போனால் ஜனவரியில் வரப்போகுது. அப்போது நீங்கள் நவம்பர் 8ஆம் தேதி 5ஆம் தேதி ஆரம்பித்து ஜனவரிக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணுன்னா 2 ரவுண்ட் முடிக்கிறது சாத்தியமா? இத்தனை ஊழியர்கள், குறைவான ஊழியர்கள், குறைவான பயிற்சி, குறைவான செயலி. அந்த ஆப் பார்த்தா பாதி நேரம் கிராஷ் ஆகிருக்கு சர்வர்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுடைய கவலை எல்லாம் என்னென்னா, தேவையான காலம் கொடுத்து தேவையான பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சி கொடுத்து சீர்திருத்தம் செய்ய வேண்டும். நீங்கள் அவசரமாக செய்கிறதில் பலர் விடுபடுவார்களா என்ற அச்சம் உருவாகுது. இந்த 2025 செப்டம்பர் 30ஆம் தேதி 2,26,000 சொச்சம் பேர் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 30லேருந்து நவம்பர் 4ஆம் தேதி இவங்க அறிவிக்கிறதுக்குள்ளேயே கூடுதல் ஆன்லைன்லேயும் முகாம்லேயும் வேறு வழியிலையும் பல ஆயிரம் வாக்காளர் சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பே கிடையாது. அவங்க டிசம்பர் 4க்கு மேலே தான் புதுசாக விண்ணப்பம் பண்ணணும் திருப்பி. ஆனால் 2005 இருந்தவங்க இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற எண்ணிக்கை 74,000 சொச்சம். அப்போ 2026 74,000 2005 கேட்டகரி ஏ, பாக்கி 1,52,000 கேட்டகரி பி. புதுசாக கூடுதல் சான்றிதழ், கூடுதல் ஆதாரம் வச்சு தான் நாங்கள் வாக்காளர்னு நிரூபிக்க முடியும். இதுக்கு நிறைய பணி. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபார்மை பப்ளிக் பார்த்ததே கிடையாது. பிஎல்ஓ மட்டும்தான் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் பிஎல்ஏ 2க்கெலாம். அப்போது பிஎல்ஓ வந்து திருப்பி சொல்கிறேன், அவங்க ஃபுல் ட்ரைனிங் ஃபுல் டைம் வச்சு பண்ணியிருந்தா ஒரு 50, 100, 200 ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு செயல்திறன் வந்திருக்கும். அது ஒரு இப்போ 20 நாள்லாம் ஓரளவுக்கு இப்போ அதாவது எல்லா வேறுபாடும் இருக்குது. சில இடத்துல பிஎல்ஓ செயல்பாடே இல்லைன்றதுனால நாங்கள் கூறி பிஎல்ஓவே மாற்றிருக்காங்க. இப்போ மாற்றினாங்கன்னா 10 நாள் எதுவும் செய்யாத பிஎல்ஓ போன பிறகு 11ஆவது நாள் முதல் வர்ற பிஎல்ஓ ஃபஸ்ட் ஃபார்ம்லேருந்து ஆரம்பிக்கணும். சில பிஎல்ஓ நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்துலேயும் பணி சுமை தாங்காமல் ரொம்ப மன உளைச்சலில் போய் இப்போ சிலர் சூசைட்லாம் வேறு பண்ணியிருக்காங்க. அது ஒரு வேறு பிரச்சனை. என்ன அனுபவம் இங்கே சொல்கிறேன், ஒரு 5% பிஎல்ஓ செயல்படுத்தவே முடியல அவங்களால. அவங்களா விருப்பமாக போயிட்டாங்க, இல்லை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து மாற்றுங்கன்னு சொல்கிறோம். பாக்கி ஆளெல்லாம் திணறாங்க. திடீர்னு 30 நாளைக்குள்ளே 100% முடிச்சு கொடு, ஆனால் உனக்கு பயிற்சி கிடையாது, ஆனால் செயலி சரியாக வேலை செய்யாது, ஆனால் ஃபார்ம் லேட்டாக தான் வரும். எப்படி பண்ணுவாங்க? இப்போ தொகுதி மறுவரைன்றது ஒரு கான்செப்ட் நமக்கு நிறையா வந்து மதுரையை பொறுத்தளவுக்கு புதுசாக நிறையா தொகுதிகள் மதுரை வடக்கு தொகுதி வந்து சமயநல்லூர் வந்து மாற்றி திருப்பூரம்ன்றதுலாம் மாறும். இப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அது கூடுதல் பணி ஆகும். இப்போ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா மதுரை மத்தியன்ற ஒரு தொகுதி இருந்தது, ஆனால் இன்றைக்கி வந்து வேறு தொகுதியில் இருந்த சில பங்கு நம்ம தொகுதியில் இருக்குது, இங்கே இருந்த சில பங்கு வேறு இடத்துக்கு போயிடுச்சு. அதனால் நம்ம 2005க்கும் இன்றைக்கும் முதல்ல தொகுதிக்கு தொகுதி ஒப்பிட்டு பார்த்தால் அந்த எங்கெல்லாம் மாற்றம் வந்திருக்குன்னு நம்ம சிந்திச்சு அந்த பட்டியலில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சில தொகுதி மறைஞ்சே போச்சு. இப்போ சமயநல்லூர்ன்ற தொகுதியே கிடையாது. அதே மாதிரி சில தொகுதி புதுசாக உருவாகியிருக்கு. மதுரை வடக்குன்ற தொகுதி புதுசாக உருவாகியிருக்கு. ஆக்சுவலாக இது கரெக்டான வகையில் 2005 பட்டியலை வகுத்திருந்தால் உங்களால் ஒரு 2005 லிஸ்ட்டை கரெக்டாக எடுத்திருக்க முடியும்.
ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ டெக்னாலஜி இல்லை. அதனால் இன்றைக்கி அது கூடுதல் பிரச்சனை உருவாகும். எங்கெல்லாம் புது தொகுதி இருக்கோ அங்கே முழுசாக புது தொகுதி இருக்கோ அங்கே கூடுதல். எனக்கு கொஞ்சம் தான் பிரச்சனை, ஏன்னா தொகுதி எல்லை கொஞ்சம் தான் மாறி இருக்குது. வேறு தொகுதி இங்கே வந்திருக்கு. இங்கே சில தொகுதி அப்படியே மாறாமலே இருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனால் எந்த அளவுக்கு மறுவரையறை 2011 நடந்தது உங்களை பாதிச்சிருக்கு, அந்த அளவுக்கு பணி கூடுதலாக இருக்கும். இப்போது திமுகவை பொறுத்தளவுக்கு வந்து எஸ்ஐஆர் பணிகளை வந்து நாங்கள் முழுமையாக எதிர்க்கலை, ஆனால் கால அவகாசம் கேட்குறீங்க. ஆனால் அதே நேரத்தில் கிரவுண்ட்லேயும் வேலை பார்க்குறீங்க, ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. எங்க வேறு வழி? நான் கேட்குறேன், எனக்கு ஒரு நிர்வாகத்தோடைய நடுநிலைப்பாடோ இல்லை என்ன சொல்கிறது மனித நேயமோ இல்லை செயல்திறனோ இல்லை நியாயமோ இல்லை அறிவோ, யோசிச்சுங்க, நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனில் இருந்துச்சுன்னு நான் நினச்சேன்னா, நான் நினைப்பேன் இவ்வளோ ஒரு கொடூரமான முயற்சியை இவ்வளோ குறுகிய நேரத்தில் எடுத்திருக்க மாட்டார்கள். இல்லை நம்ம இதை தெளிவுபடுத்தினா ஒத்தி வைப்பாங்க, இல்லை அவகாசம் கொடுப்பாங்க, இல்லை இது கோர்ட்டில் போய் வாங்கிக்கலான்னு நான் நினைப்பேன். இன்றைக்கி நாடே இந்த குணங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. அப்போ வேறு வழி? ஒரு வேளை அவங்களும் எந்த ஒரு கோரிக்கையும் ஏற்காமல், அதே மாதிரி கோர்ட்டும் தகவல் வர வர கூட பரவாயில்லன்னு விட்டுட்டால் அப்போ என்ன ஆகுது? இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம என்ன டிபேட்டாக பண்ணுறோம். நம்மளுக்கு தகவல் என்றைக்கு நம்மளுக்கு தெளிவாக தெரியும் இந்த திட்டத்தோடைய குறையோ இல்லை அவ்வளோ நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பிரச்சனை இல்லையோ அப்படின்னு எப்போ தெரிய வரும்னா, டிசம்பர் 4ஆம் தேதி நிஜமாகவே அவங்க பட்டியலை அதோடு நிறுத்தி அன்னைக்கு சொல்லணும் எத்தனை சதவிகிதம் உங்களுக்கு ஆப்பில் ஏறி இருக்கு. சப்போஸிங் அன்னைக்கு வந்து 85% மேலே ஆப்பில் ஏறி இருக்குன்னா ஏதோ ஓரளவுக்கு எப்படியோ முக்கி கொண்டாந்துட்டோம் கரைக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்குது 10-12% இருக்குது, இன்னும் 2 வாரம். இந்த 2 வாரத்தில் அவங்க 50-60% நின்னா அப்போ கேள்வி, ஒரு நாடு ஒரு அரசாங்கம் குடிமகன்களில் 30-40% வாக்குரிமை நீக்கிறதுக்கு தான் இந்த செயல்பாடு நடக்குதான்னு யோசிப்போம்ல. அன்றைக்கி தகவல் வரும்போது நம்மளுக்கு தெரிய வந்துடும். இன்னும் நான் சொல்கிறேன், இப்போ பார்த்திங்கன்னா இந்த முயற்சியில் எங்கெங்கே எவ்வளோ குறையணும்னு ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஏன்னா மாநகராட்சிகளில் கூடுதல் மாற்றம் தேவை இருக்கும். அதாவது இடமாற்றமும் இறப்பும் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணாத சூழ்நிலை மாநகராட்சிகளில் கூடுதலாக இருக்கும், அதுதான் இயற்கை. அதே மாதிரி கிராமப்புறங்களில் கம்மியாக இருக்கும். அப்போ உண்மையான எஸ்ஐஆர் நடந்தால் இந்த மொத்த நீக்கல் இருக்குல்ல, எப்படி பீகாரில் 65 லட்சம் எடுத்தாங்களோ இங்கே எத்தனை லட்சம் எடுக்க போகிறாங்களோ அந்த எடுப்பு அந்த குறை கிராமப்புறங்களில் கம்மியாக இருக்கணும் சதவிகிதமாக, மாநகராட்சிகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். ஆனால் இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே நல்லா தெரிஞ்சு என் தொகுதி ஒரு தனி சிறப்பு என்னன்னா, நான் முதல் முறை சட்டமன்ற தேர்தலில் நிற்கும்போது 2,54,000 என்னமோ இருந்த வாக்காளர் எண்ணிக்கை இன்றைக்கி ஏற்கனவே 2,26,000 இறங்கியிருக்கு. ஏன்னா இதில் பட்டியலில் நிறையா பிழை இருக்குன்னு எங்களுக்கே தெரிஞ்சு ரொம்ப கவனம் செலுத்தி இடமாற்றமும் இறப்பும் கூடுதலாக நீக்கியிருக்கிறோம். அதனால தான் 2,54 இருந்தது, இன்றைக்கி வந்து 2,26 தான் இருக்குது. அப்போ எனக்கு இன்னொரு கேஜ் இருக்குது, இது கரெக்டாக பண்ணியிருக்கா இல்லையான்னு. இப்போ சென்னையில் நகர்ப்புறத்தில் இறங்குற சதவீதத்துக்கும் இல்லை சேலத்துலேயோ கோயம்புத்தூர்லேயோ இறங்குற சதவீதத்துக்கும் என் தொகுதியில் இறங்குற சதவீதம் கம்மியாக இருந்தால்தான் எனக்கு நம்பிக்கை. ஏன்னா நான் பாக்கி எந்த தொகுதியிலும் எடுக்காத அளவுக்கு ஏற்கனவே இதை கிளியர் பண்ணிட்டோம். அப்போ இங்கே குறைவான கேப் தான் வரணும், அதுவும் ஒரு அளவுகோலாக இருக்கும். இது கரெக்டாக நடந்திருக்கா இல்லையா. இறுதியாக சொல்லுவேன், அந்த டிசம்பர் 4 பட்டியல் வந்த உடனே அதை நாங்கள் உறுதியாக எடுத்து ஆய்வு செய்வோம். ஏன்னா குறிப்பிட்ட இனமோ குறிப்பிட்ட மதமோ இல்லை குறிப்பிட்ட சமுதாயமோ இருக்கிற இடங்களில் கூடுதல் வாக்கு குறைந்திருந்தால், நீக்கப்பட்டிருந்தால் இது பிரச்சனை.
அப்படின்னு தெரிய வரும். இதெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன், இயற்கையாக இந்த மாதிரி ஒரு ப்ரோசஸை ஒரு முயற்சியை நீங்கள் அவசரமாக பண்ணிங்கன்னா யாருக்கு இருக்கிறதுலே கூடுதல் பாதிப்பு? சிந்திச்சு பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு தகவலோ இல்லை ஆதாரமோ உடனே இல்லாதவர்கள், இல்லை கல்வியில் கொஞ்சம் குறைந்த கல்வி பெற்று அதனால் தகவல் அவங்களுக்கு சீக்கிரம் சேராதவர்கள், இல்லை தேவையான சான்றிதழ் இல்லாத மிகவும் ஏழை எளிய மக்கள், இவங்க தானே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அப்போ நீ தேவையில்லாத அவசரத்தில் இந்த மாதிரி செயலை செய்யணும் என்று முயற்சி செய்தால் அடிப்படையாக மனிதநேயம் இருக்கான்றது நம்ம கேட்போம். அதான் நான் முதல்ல சொன்னேன்.